ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச தேங்காய் பர்ஃபி தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே நம்ம துருவின தேங்காய் வந்து 2 கப்பு சேர்த்துக்கிறேன். அந்த ஓடு இல்லாமல் ப்ரௌன் கலர் இல்லாமல் நம்ம வெள்ளையை நல்லா துருவி எடுத்துக்கணும். அதில் வந்து 2 கப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அந்த தேங்காயோட மணம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டால் போதும். ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகிடக்கூடாது. வீட்டில் தேங்காய் இருந்தாலே ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து இந்த ஸ்வீட் ரெசிபியை வந்து செஞ்சிடலாம். தேங்காய் பர்ஃபி வந்து அவ்வளோ ஈஸியானது. நல்லா வறுத்து விட்டுட்டேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான வந்து சுகர் சேர்த்துக்கலாம். 2 கப்பு வந்து தேங்காய் துருவலுக்கு 1.5 கப்பு வந்து சுகர் இருந்தால் போதும். நான் 1/4 கப்பு வந்து குறைவாகவே சேர்க்குறேன். உங்களுக்கு சுகர் விருப்பம் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கலந்து வர்றேன். தேங்காய் துருவலோட கலந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி விடும். அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு சுருளாக வரும். நல்லா ஒட்டாமல். விருப்பம் இருந்துச்சுன்னா பால் கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது நம்ம வந்து 2 நாள்லேயே வந்து கெட்டு போயிடும். நம்ம பால் சேர்க்காமல் செஞ்சாலே இது வந்து 1 வாரம் வரைக்கும் கெடாமல் பாக்ஸில் வந்து வச்சு சாப்பிட்லாம். இப்போ பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் துருவலை வந்து சேர்த்துக்கிறேன். நமக்கு பேனில் வந்து ஒட்டாமல் வந்தாலே கரெக்டான பதம். இல்லைன்னா முறுகிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிடும். இப்போ சுருளை வந்துருச்சு. அதை வந்து நெய் தடவி வச்ச ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி சமப்படுத்திக்கணும். சூடு கொஞ்சம் ஆறினோடனே நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா நமக்கு வெட்ட முடியாது. நைஃப்பில் வந்து நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு இப்போ பீஸ் போடுறேன். பீஸ் போட்டு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பர்ஃபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வாங்க ருசிக்கலாமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.